ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளீன் பண்ணிட்டு வந்து சாப்பிடலாம். ஹாய் கீதிகா, குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? எஸ், எங்களோட இன்னும் மூணு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சேர்த்து அனிவர்சரி பார்ட்டி. அதுக்காக நாங்கள் அதிகாலையில் எந்திரிக்கல, 8 மணிக்கு எந்திரிச்சோம். இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் பார்ட்டி இருக்குங்க, பாட்லக்கு இருக்கு. நேற்று கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, கேட்ரிங் வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஏண்டா 2 நாளாக ஸோ முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓ ஆமாம், டாடி என்ன பண்ணுறாரு? ஆமாம், ஏன்னா டெக் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாக போலன்ஸு. ஸோ அதனால் அதெல்லாம் பவர் வாஷ் பண்ணுறோம் நாங்கள். இந்த கவுச்சி இது எல்லாமே ஃபுல்லாக சைடு இதெல்லாம் பண்ணுறோம். நாலு பேருக்கு இன்னைக்கு அனிவர்சரி பார்ட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து நீங்கள் எங்களோட அனிவர்சரி பார்ட்டி விலாக் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. ஜூன் 6 தான் எங்களோட அனிவர்சரி. முன்னாடியே வந்து நம்ம பார்ட்டி வச்சிட்டோம். ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜூன் 1, 3, ஜூன் 6 2 பேருக்கு. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு 4 பேருக்கு வந்து கண்டினியூஸாக வந்தது ஒரே அனிவர்சரி ஒரே வீக்கில். சரி, எல்லாருக்கும் சேர்த்து வந்து இன்றைக்கி பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலேயே இருந்தோம் வீட்டுக்குள்ளே. சாப்பாடு வந்து இன்றைக்கி சொல்லவே வேணாம், அவ்வளோ தடபுடலாக இருந்ததுங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி. எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு ஐட்டம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இது ஒரு பாட்லக்கு தான். ஸோ அதனால் எல்லோரும் கொண்டு வந்திருந்தாங்களா, எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்தோடனே சாப்பாடு தான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் 4 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இங்கே எல்லாருக்குமே கல்யாண நாள், பர்த்டே எது வந்தாலுமே மாற்றி கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ அதில் ஒரு குட்டி சந்தோஷம் தானே, அதனால் மாற்றி கிஃப்ட்ஸ் கொடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
டான்ஸ். ஓ 3 பேர் தான் இருக்கீங்க. நான் பார்க்குறேன். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஏதாவது கேம்ஸ் விளாட்லான்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருந்தோங்க. ஆனால் இவங்களை வச்சு ஒரே ஒரு கேம் விளாட வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரும் பாடாயிடுச்சு. அது ஒத்துக்கவும் மாட்டேன்ட்டாங்க. எனக்கு பிடிக்கல நாளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லி எதையுமே ஃபாலோ பண்ணுங்க. கடைசியில் கேம் விளாட்ற பிளானையே நாங்கள் விட்டுட்டோம். சரி ஓகே, இவங்கெல்லாம் வெளியில் போய் ஜென்ஸ்லாம் அப்படியே பின்னாடி டெக்கில் உட்காந்து அப்படியே கார்ட்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா, அப்புறமா தான் சரி ஏதாவது ரீல்ஸ்னாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவங்கவுங்க எல்லா ஏஜ் குரூப்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. எல்லாம் கேங்காக சேர்ந்துக்கிட்டு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிளைய பிடிச்சிருக்கா? பொண்ணு நேரடியா சொல்ல முடியாதுல்ல. நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகேமா. மிச்சர் திங்கிறதுல எடுத்து விடுவோம். பிரபு சரி எல்லாரும் முதல்ல ஊட்டுடா. அம்மா தான் ஊட்டுவாங்க.
நல்லா பூசிக்கிங்க அவங்க வீட்டை கமல் உங்களுக்கு பின்னாடி வந்து ட்ரைபாட் இருக்கு. சிவா கதிர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியான ஒரு டேங்க. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கிடையில் ஒரு 2-3 டீ 2-3 காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் போய் பின்னாடி பேக்யார்ட்லேயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்தோம். அப்படியே இந்த டே ஃபுல் பேக்கடாக சூப்பராக போச்சு. இன்றைக்கி வந்து அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்குமே வந்து 15th வெட்டிங் அனிவர்சரி. ஸோ அதனால் இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இன்றைக்கி. நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்ததை பார்த்துட்டு எங்களுக்கு அனிவர்சரிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அம்மாவோட சேனல் பேர் வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன். அம்மா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.